இந்த பைரட்ஸ் கூட்டம் ஒரு பெரிய ஜெயிண்டோட குகையில போய் மாட்டிக்கிறாங்க. இந்த ஜெயிண்ட் நார்மலாவே 10 ஆடுகளை ஒரு நாளைக்கு திங்கும். இவனுங்க வேற வந்து மாட்டிக்கிட்டனால அதுல ஒருத்தனை புடிச்சு சாப்பிட்டுருது. அது மட்டும் இல்லாம அவனுங்க கொண்டு வந்த கத்திய வச்சு பல்லு குத்த ஆரம்பிக்குது. இதுக்கிடையில அந்த பைரட்ஸ் கூட்டத்தோட தலைவன் கிட்ட எனக்கு ஒரு ஒயின் வேணும்னு கேக்குது. அவனும் இதாண்டா டைம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒயினை கொடுத்துறான். அந்த ஒயினை குடிச்சோன்னு அது மயக்கப்பட்டு விழுந்துருது. அந்த நேரத்துல அவனுங்க அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கதவை திறக்க முடியாதனால மரத்துல ஒரு ஈட்டிய செஞ்சு அந்த ஜெயிண்டோட கண்ணை குத்திடுறாங்க. அந்த ஜெயிண்டும் வழி தாங்காம வெளியில போறதுக்காக அந்த கதவை திறந்துருது. அந்த நேரத்துல அங்க இருந்த எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சவனுங்க அங்க இருந்து ஒரு போட் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த கடலோட சீற்றம் அதிகமாயிருது. ஏன்னா அந்த ஜெயிண்ட் வேற யாரும் இல்ல, போசைடன் கடவுளோட பையன். அதனாலதான் அந்த கடவுள் இவனுங்களை பழிவாங்கறதுக்காக அப்படி பண்றாரு. கடைசியா அவனுங்க ஒரு கரையில வந்து ஒதுங்கிடுறானுங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு பன்றி வரவும் அதை பார்த்தவனுங்க அந்த பன்றியை பிடிச்சி அதை சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ காட்டுக்குள்ள போன ஒருத்தன் மட்டும் வந்து அந்த பன்றியை கொன்றாதீங்க, அது நம்ம டீம்ல உள்ள ஒரு ஆளு தான், ஒரு விச்சு வந்து அவனுக்கு சாபம் கொடுத்து அவனை இப்படி மாத்திருச்சுன்னு சொல்றான். அதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ அங்க மாட்டிருக்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாரு. இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.